வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஆன்லைன்ல ஒரு வீடியோ பார்க்கறீங்க, அதோட தலைப்பு ஒன்னு சொல்லுது, ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி ஏன் நடக்குது? வாங்க, இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இப்ப இந்த வரிய கொஞ்சம் பாருங்களேன். இது ஒரு ஆன்லைன் வீடியோட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்தது. கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இதுக்கு என்ன அர்த்தனே புரியல. இதுக்கும் நம்ம பார்க்குற நியூஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இங்கேதாங்க அசல் கேள்வியே வருது. ஒரு பக்கம் ஏதோ இன்டர்நேஷனல் விஷயம் மாதிரி இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கும், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டர் பத்தின நியூஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சா வளைக்கலாம். சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, தலைப்பு ஒரு கதையையும் உள்ள இருக்கிற விஷயம் சுத்தமா வேற ஒரு கதையையும் சொல்ற ஒரு சோர்ஸை அலசி ஆராய போறோம். நாம எல்லாரும் ஒரு டிஜிட்டல் டிடெக்டிவ் மாதிரி மாறி இந்த மாதிரி சமயத்துல உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த மர்மத்தை தீக்கிறதுக்கு நாம ஒரு 5 ஸ்டெப் பிளானை ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல அந்த குழப்பமான சோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் தலைப்பு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து இது ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய முரண்பாட்டை பார்த்துட்டு கடைசியா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி ஒரு குழப்பமான மூலம். நம்மளோட விசாரணை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த 2 முரண்பாடான ஆதாரத்தையும் தெளிவா பார்த்திரலாம். இப்போ இந்த டேபிள பாருங்க. வீடியோட தலைப்பு என்ன சொல்லுது? பிரேக்கிங் 2K சிலிண்டர் உள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா கீழே டிரான்ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல்னு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போகுது. ஒரே வீடியோக்குள்ள 2 வேற வேற உலகம். இது எப்படிங்க சாத்தியம்? அடுத்ததா நம்மளோட 2வது பகுதிக்கு போலாம். தலைப்பை புரிஞ்சிக்கிறது. நம்ம டிடெக்டிவ் வேலையில முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த வீடியோவோட தலைப்பு நமக்கு என்ன சொல்ல வருது, என்னத்த ப்ராமிஸ் பண்ணுதுன்னு ஆழமா பார்க்கறது தான். ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இதுதான் அந்த ஒரிஜினல் தமிழ் தலைப்பு. 2 கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இதோட அர்த்தம் ரொம்பவே நேரடியானது. அதாவது 2 கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு அர்த்தம். இத பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? ஓ, சமையல் எரிவாயு விலை ஏறிடுச்சா, குறைஞ்சிருச்சா, இல்ல புதுசா ஏதாச்சும் ரூல்ஸ் வந்திருக்கா, சப்சிடி பத்தி ஏதாச்சும் சொல்றாங்களான்னு தான் யோசிப்போம். இது முழுக்க முழுக்க நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நாம எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். செக்ஷன் 3, டிரான்ஸ்கிரிப்டை பகுப்பாய்வு செய்தல். தலைப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு, ஆனா டிரான்ஸ்கிரிப்ட்ல தான் மொத்த விஷயமும் தலைகீழா மாறுது. அப்படி என்னதான் தப்பா போச்சு? இந்த குழப்பமான வரிய மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஏஜென்சி, ஃபாரின் டெலிவரி. இதுல ஏதாவது ஒரு வார்த்தையாச்சும் நம்ம கேஸ் சிலிண்டரோட சம்மந்தப்பட்டிருக்கா? இல்லவே இல்ல. தலைப்புக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லைங்கிறது ரொம்பவே அப்பட்டமா தெரியுது. இதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை பிரிச்சு பார்ப்போமே. அமெரிக்கா, இஸ்ரேல், ஏஜென்சி, டெலிவரி, ஃபாரின். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இது ஒரு வீட்டு உபயோகப் பொருள் பத்தின நியூஸா இல்லாம ஏதோ சர்வதேச உறவுகள் இல்ல உலக வர்த்தகம் பத்தின பெரிய விஷயமா இருக்குமோன்னு தோணுது இல்லையா? அடுத்து செக்ஷன் 4, பெரும் முரண்பாடு. சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த 2 துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம ஊரு நியூஸ், இன்னொரு பக்கம் உலக அரசியல் குழப்பம். இது ரெண்டையும் ஒன்னா வைக்கும் போதுதான் இந்த பிரச்சனையே எவ்ளோ பெருசுன்னு நமக்கு புரியுது. இங்க தாங்க அந்த மொத்த முரண்பாடும் வெளிச்சத்துக்கு வருது. தலைப்பு என்ன சொல்லுது? தமிழ் பேசுறவங்களுக்காக கேஸ் சிலிண்டர் பத்தின லோக்கல் நியூஸ்னு ப்ராமிஸ் பண்ணுது. ஆனா டிரான்ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குது? அமெரிக்கா, இஸ்ரேல், எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபாரின் டெலிவரி பத்தின குழப்பமான ஒரு துண்டு தகவல். அதாவது சொன்னது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுங்கிற கதை தான். இந்த மாதிரி டிஜிட்டல் குழப்பங்கள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அத சூழல் சரிவுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்காக உருவாக்கின ஒரு விஷயம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு புதிய இடத்துல காட்டப்படும் போது அதோட ஒரிஜினல் அர்த்தமே மாறிடும். இது எப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க சொல்ற ஒரு ஜோக்க ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி சொல்லும்போது அது தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 5, முக்கிய பாடம். இந்த பிரச்சனையை நம்ம அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு ஸ்மார்ட் ஆன்லைன் யூசரா இந்த மாதிரி குழப்பங்கள்ல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதாங்க. தலைப்பை பார்த்தோன்னே நம்பிடாதீங்க. உள்ள இருக்கிற கண்டென்ட் தலைப்புக்கு சம்மந்தமா இருக்கான்னு எப்பவுமே ஒரு கேள்வி கேளுங்க. ஆன்லைன்ல நீங்க பார்க்குற தகவல்களை செக் பண்றதுக்கு இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் செக்லிஸ்ட். 1, தலைப்பை படிங்க, அது என்ன சொல்ல வருது. 2, கண்டென்ட்டை கொஞ்சமாச்சும் பாருங்க, அதுல வர்ற ஆடியோவோ இல்ல டிரான்ஸ்கிரிப்டோ தலைப்போட பொருந்தி போகுதா. 3, ஒருவேளை 2ம் சம்பந்தமே இல்லாம இருந்தா அந்த சோர்ஸை சந்தேக கண்ணோட பாருங்க. இது உங்களை பல ஏமாற்றங்கள்ல இருந்து காப்பாத்தும் ஒரு சிம்பிள் டெக்னிக்.
கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் தகவல்களை உருவாக்குற இந்த காலத்துல நம்ம ஆன்லைன்ல பார்க்குற எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி டெக்னாலஜி கிட்டயும் டிரான்ஸ்லேஷன்லயும் அதோட உண்மையான அர்த்தத்தை தொலைச்சிடுது இல்லையா? அடுத்த முறை நீங்க ஆன்லைன்ல ஏதாவது பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க.